Hi dudes, welcome back to Kudi Dudes. ஆல்மோஸ்ட் 4 வருஷம் ஆக போகுது கடைசியாக வீடியோ போட்டு டைம் கிடைக்கல. இப்போ நம்ம நடந்துட்டு இருக்கிற ஐபிஎல் சிஎஸ்கே vs எம்ஐ இந்த எல் கிளாசிக்கோ பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேட்ச் நம்பர் 38 சிஎஸ்கே vs எம்ஐ ஐகானிக் வான்கடே ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. ரெண்டு டீமுமே ஒரு வின்னோட இந்த மேட்ச்குள்ளே வர போகிறாங்க. சிஎஸ்கே 7 மேட்ச் விளையாண்டு 5 தோல்வியோட வெறும் 2 வின் 10th பிளேஸில் நிற்கிறாங்க. எம்ஐ 7 மேட்ச் விளையாண்டு 3 வின் 4 தோல்வியோட 7th பிளேஸில் இருக்காங்க. ரெண்டு டீமுக்குமே ஒரு டிசப்பாயிண்டிங்கான சீசன் தான். ஆனால் எம்ஐக்கு கடைசி 2 மேட்ச் நல்ல கேமாக இருந்திருக்கு, நல்ல கம்பேக் கொடுத்துருக்காங்க. இதுக்கிடையே ஒரு நல்ல பேட்டிங் பிச்சு, அவ்வளோக்கா ஸ்பின்னர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸ் கொடுக்காது, ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நல்ல அசிஸ்டன்ட் கொடுக்கும். யூஸ்வலாக செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீமுக்கு தான் நல்ல வின்னிங் பர்சன்டேஜ் கம்பேர்ட் டு ஃபஸ்ட் பேட்டிங் டீம்ஸு. டாஸ் ஜெயிச்சா ரெண்டு டீமும் பவுலிங் தான் எடுத்து பார்ப்பாங்க. 5 என்கவுண்டரில் சிஎஸ்கே 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, வேறு எம்ஐ 1 தான் ஜெயித்தாங்க 2022. டோட்டலாக விளையாண்ட 38 கேம்ஸில் சிஎஸ்கே 18 ஜெயிச்சிருக்காங்க, எம்ஐ 20 ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் சிஎஸ்கே தான் நல்லா விளையாண்டுருக்காங்க கம்பேர்ட் டு எம்ஐ இன் அகேன்ஸ்ட் எம்ஐ. என்னோட ப்ராபபிள் 11 ஃபார் போர்ட் டீம்ஸும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சிஎஸ்கேல ரச்சின் ரவீந்திரா, ஷேக் ரஷீத் ஓப்பனிங் பண்ணோம். போன மேட்சே நல்ல ஓப்பனிங் கொடுத்துருந்தாங்க, அதனால் அவங்களே அங்கே விளையாட சொல்லுவேன். அதுக்கப்புறம் 1 டவுன் சிவம் துபே நல்ல இன்டென்ட் காமிக்கணும், நல்லா 6 ஹிட்டர் ஆரிச்சாமி அதையும் கண்டினியூ பண்ணணும். அதுக்கப்புறம் விஜய் சங்கரும் கொஞ்சம் இன்டென்ட் காமிச்சா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வன்ஸ் பேதி, ஜடேஜா, ஓவர்டன், தோனி இவங்களை எந்த ஆர்டர் விளையாண்டாலும் சரி அடிக்கிற பேட்ஸ்மென்ஸ் தான். ஆனால் அடிக்கணுமே, அடிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் நூர் அகமத், அன்சுல் கம்போஜ், கலீல் அகமத் இவங்க தான் பிளேயர்ஸு. வேறு பத்திரானாவும் தூபேவும் இம்பேக்ட் பிளேயர்ஸாக இருக்க போகிறாங்க. வேறு என்ன, மும்பை இந்தியன்ஸோட டீமில் ரோஹித், ரயன், ரிக்கல்டன், வில் ஜாக்ஸ், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நமந்தர் இவங்க 7 பேருமே செட்டு தான். அதுக்கப்புறம் சாண்ட்னர், தீபக் சஹர், போல்ட்டும் பும்ரா இருக்காங்க. இப்போ என்னோட மேட்சப்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மேட்சப் ரோஹித் வர்சஸ் கலீல். இந்த சீசனோட 3rd மேட்ச்சு ரோஹித் வர்சஸ் கலீல். ரோஹித் டக்குக்கு அவுட் ஆனார், கலீல் அதில் நல்லா போட்டிருந்தார். ஆனால் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். ரோஹித் கொஞ்சம் ஃபார்மில் இல்லை, சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் செமையாக விளையாண்டார், நல்ல கேப்டன்சி பண்ணார். ஐபிஎல் கொண்டாலே கொஞ்சம் சொதப்புறாரு ரோஹித், இனிமேல் பார்க்கணும். நெக்ஸ்ட் பேட்டில் சூரியகுமார் யாதவ் வர்சஸ் நூர் அகமத். சூரியகுமார் யாதவ் வர்சஸ் நூர் அகமத் ஒரு நல்ல பேட்டிலாக இருக்கும். நூர் அகமத் சூப்பரான பவுலர், ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இந்த ஐபிஎல் சீசன்னா நூர் அகமத் தான். சூரியகுமார் யாதவ் ஃபார்ம் அவுட்டு தான், ஆனால் ஸ்பின்னர்ஸை எப்போ வேணாலும் அடிப்பார், துவம்சம் பண்ணுவார். ஆனால் நூர் அகமத் லாஸ்ட் மேட்ச்சில் கூட நூர் அகமத் சூரியகுமார் யாதவோட விக்கெட் எடுத்திருப்பார். நெக்ஸ்ட் பேட்டில் என்னென்னா பத்திரானா வர்சஸ் ஹர்திக் பாண்டியா. டெத் ஓவர் பேட்டில், பத்திரானா டெத் ஓவர் தான். வேற அடுத்த பேட்டில்ஸ் வந்து ரச்சின் ரவீந்திரா வர்சஸ் ட்ரெண்ட் போல்ட், த பேட்டில் ஆஃப் கிவீஸ். அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் வந்துட்டிங்கன்னா சாண்ட்னர் அண்ட் வில் ஜாக்ஸ் வர்சஸ் சிவம் துபே. அண்ட் ஃபைனலி டெத் ஓவர்ஸுக்கு தோனி வர்சஸ் பும்ரா. பவுலிங் ஃப்ரெண்ட்லி அசிஸ்டன்ஸ் கொடுக்குறனால உங்களோட ஒப்பீனியன்ஸும் சொல்லுங்கள். உங்களோட டீம்ஸு, உங்களோட ஒப்பீனியன்ஸ் இந்த எல் கிளாசிக்கோவை பற்றி. என்னோட மேன் ஆஃப் த மேட்ச் ஃபார் திஸ் கேம் வில் பி சூரியகுமார் யாதவ். நல்லா அடிப்பாருன்னு எனக்கு தோணுது, பொறுத்துன்னு தான் பார்க்கணும். தோ ஐ எம் சிஎஸ்கே ஃபேன், கஷ்டமாக இருக்குது மும்பை தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம குட்டி டியூட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த பெல் பட்டன் அமுத்திடுங்க, லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஆல்.